ரெண்டு பேரும் வாங்க சிவனுடைய சகாபாலத்தில் இருந்து கங்கை ஒன்று இறக்கி அதர்மம் அதிகமாக முடியாது. அதர்மத்தை வைத்து புண்ணியம் பெருக வேண்டும் வரக்கூடிய பிதிர்வாதிகளை அடக்கி ஆட்கொண்டு ஆக்கி கொண்டார். அதனால் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிதான். ரெண்டு பேருக்கும் தங்கச்சி தான். வாங்க அவங்களுக்கு என்ன சொல்றான்னா, சக்தி ஒன்று சமயம் பதாது என்று சொல்லக்கூடிய அவதாரத்துல நீயும் ஒன்றுதான், அந்த அம்மாவும் ஒன்றுதான். நீ இடபாகத்துல உட்காந்துக்கிற, அவங்க தலைமையில உட்காந்துக்கிறாங்க. அதனால இரண்டு பேரும் சண்டை வேண்டாம், சமாதானமா போலான்னு சொல்றாங்க. அவருக்கு ரெண்டு பேரும் சகாச்சி ரெண்டு பேரும் அவன் முன்னாடி இடமாக உனக்கு அக்னி தாங்க முடியாம ஒன்னுக்கு வச்சாங்க. அதனால நீ பெருமையா அவங்க முன்னாடி போறாங்க, நீ பின்னாடி போற இடபாகத்துல அந்த அம்மா தான். நீ ரெண்டாவது அக்னி தாங்க முடியாம தான் அவங்க தலைமையில ஜலத்தை உட்காந்து பேசிக்கிற. அதனால அண்ணன் சொல்ற மாதிரி சமாதானம் போங்க. நீ வயிறு சக்தி கிடையாது, சக்தி இல்லையா சிவன் இல்ல, மகாபாரி அந்த கதையில வந்துச்சு. ரெண்டு பேரும் நீ மூணு பாகம் தண்ணி சரி. நீ வந்து உன் பிள்ளைய மூச்சு அடிச்சுட்ட, அவங்க பிள்ளைய மூச்சு விட்டுட்ட, அவங்க பிள்ளைய எழுப்பி விடணும். எழுப்பி விட்டா அது எப்படி? நீ தானே மூச்சு அடி விட்டா. யார் வயசுல போனா வருது தங்கச்சி ஒண்ணுதான், அக்கா புள்ளின்னு ஒண்ணுதான், தங்கச்சி புள்ள ஒண்ணுதான். அக்காவுடைய நீங்க சமாதானம் ஆக்கி உன்னுடைய அக்கா புள்ளிய எப்படி பேசி விடுவோம். எல்லாம் ஊட்டிக்கிறவா, மூச்சை வச்சு எழுப்பிடுவா. டைம் ஆகல, டைம் ஆகி